வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் லாஸ்ட் சண்டே 9ஆம் தேதி 6வது மாதம் நமக்கு எக்ஸாம் முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 6000 வேகன்சிக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் பேர் ஆப்சென்ட் ஆகி 15 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 6000 தான் அதனுடைய வேகன்சி அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே கேட்கக்கூடியது, ஆல்ரெடி நம்ம கட் ஆஃப் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் சேஃப் ஜோன் எவ்வளோ, நம்ம வந்து இவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம ஓகே சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம குரூப் 4 கட் ஆஃப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி குரூப் 2க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குரூப் 2 பற்றி பேசியிருந்தோம். ஆனால் எல்லாருமே இப்போ குரூப் 4 இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கீங்களே தவிர அடுத்து 100 நாளில் இருக்கக்கூடிய குரூப் 2 பற்றி யாருமே கண்டுக்கல, சரிங்களா? ஸோ குரூப் 2 எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 28/6/2024 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. இதனுடைய எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 28/9/2024 எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் கிட்ட இருக்குங்க. 108 நாள் இருக்குது இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஜூன் 12லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 108 நாள் குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கு இருக்குது. யாரெல்லாம் இந்த குரூப் 4ல் நம்ம சொல்லக்கூடிய அந்த சேஃப் ஜோனில் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட்டு குரூப் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல்லேருந்தும் குரூப் 2க்கு வந்து நம்ம கைடன்ஸ் இதெல்லாம் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ குரூப் 2 பாஸ் ஆகணும், அதுதான் உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த குரூப் 4ல் அந்த பார்டரில் விட்டவங்க எல்லாருமே நீங்கள் குரூப் 2ல் பாஸ் ஆகணும், அதை எய்மாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வட்டம் மெயின்ஸும் குரூப் 2க்கு தனியாக மெயின்ஸு, குரூப் 2ஏக்கு தனியாக மெயின்ஸு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ நான் குரூப் 2, குரூப் 2ஏ மெயின்ஸு, ப்ரிலிம்ஸு இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயிலான வீடியோ நேற்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து குரூப் 4ல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். ப்ளஸ் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம ப்ரைவேட் கீ படி நம்ம இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுறோம். இதுவே உங்களுக்கு ஒன்ஸ் அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்த பிறகு இந்த கட் ஆஃப்லேருந்து 2லேருந்து 3 மார்க் அப்படிங்கிறது குறையும், சரிங்களா? ஸோ ப்ரைவேட் கீக்கும் அஃபிஷியல் கீக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ப்ரைவேட் கீ பார்த்துட்டு நான் வந்து 170 175 இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்த பிறகு அந்த 175 170 மாறலாம், 170 இருக்கவங்க 165 மாறலாம், இல்லை சில பேருக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், சரிங்களா? ஸோ எல்லாமே அஃபிஷியல் ஆன்சர் கீ பொறுத்து தான். ஸோ மேபி இன்றைக்கி அஃபிஷியல் ஆன்சர் கீ வரலாம், அல்லது இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஜூன் 9ஆம் தேதி நடந்த இந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நல்ல ஸ்கோர் எடுக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. என்ன நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக, 2 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் டிக் அடிச்ச உடனே ஓகே இந்த கொஸ்டின் ஈஸி அப்படின்னு இருப்பீங்க. 3வது கொஸ்டின்ஸ் போகும்போது அந்த கொஸ்டினில் ஒரு ட்விஸ்ட் வச்சு அதை உங்களுக்கு யோசிக்க வச்சு கேர்லெஸ் மிஸ்டேக்கில் அதை தப்பு பண்ண வச்சுருப்பாங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட ட்ரிக்கே. ஸோ உங்களுக்கு நல்லா ஈஸியான கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொண்டு போய் ஒரு 2 கொஸ்டின்ஸில் கவுத்தி விடுறதும், 2 கொஸ்டினில் கவுத்தி விட்டுட்டு அடுத்து 3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மாடரேட், ஈஸி டு மாடரேட் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் தமிழில் ஒரு 90+ எடுத்து இது ஒரு குட் ஸ்கோர். அதே போல் ஜிஎஸ்ல 75க்கு ஒரு 60 எடுத்துருந்தீங்கனாலும் ஓகே, ஆவரேஜாக நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ மேக்ஸில் நீங்கள் 2+ கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் டிப்ஸ்ட்டு கேட்டிருந்தாங்க, மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ தமிழ் கொஸ்டினும் நமக்கு ஈஸி டு மாடரேட்டு தான். நிறைய உங்களுக்கு பழைய புத்தகத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ் கொஸ்டின் மாடரேட்டு தான். என்ன அந்த ஸ்கீம் ரிலேட்டடாக பழைய ஸ்கீம்லாம் நமக்கு கேட்டிருந்தாங்க, சரிங்களா? யூனிட் 8 பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். ஸோ இது எல்லாமே இப்போது அப்டேட்டாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? கரண்ட் லெவலுக்கு எடுத்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ குரூப் 4ல் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். 2022 நமக்கு வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000+ அப்படின்னு இருந்தது, சரிங்களா? அதுவே 2024 இப்போ நமக்கு வேகன்சி ஆனுவல் பிளானர் படி நமக்கு 5000 வேகன்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ 6000 வேகன்சி இருக்குது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம், இந்த கட் ஆஃப் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுறதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ கொஸ்டின் 11 அப்படிங்கிறது நமக்கு மாடரேட்டாக தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ ரைட்டு. இப்போ வந்து நான் சொல்கிறது இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சேஃப் ஜோன் என்ன அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அதற்கான ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபார் ஆல் போஸ்ட், எல்லா போஸ்ட்டுக்குமே ஜேஏ, விஓஓ இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கார்டு எல்லா வேகன்சிக்குமே நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்றேன், சொல்லிடுங்களா? ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓசியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் 170 to 175 இருக்கணும், சரிங்களா? இப்போ ப்ரைவேட் கீழே பார்த்துருப்பீங்க 175 இருக்கணும். ஒன்ஸ் அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஸோ நான் மார்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது 200 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இதுவே நீங்கள் பிசியாக இருந்தீங்கன்னா 170 to 172 கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ எம்பிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 168 to 170
170 ரேஞ்சில் இருந்தீங்கன்னா சூப்பர், நீங்களும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கீங்க. ஸோ இதுலேயே நீங்கள் எம்பிசி கேட்டகரியில் இதில் ஜென்ரல்லையும் வரும். அதாவது ஜென்ரல்னால் நீங்கள் பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கனாலும் ஓகே, பிஎஸ்டி முடிக்கலைனாலும் ஓகே, நீங்கள் வந்து ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க, டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் எதாவது முடிச்சிருந்தாலும் எம்பிசி கேட்டகரிக்கு 168 to 170 ஓகேங்களா. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் பிசிஎம்க்கு 160 to 165, எஸ்சிஏக்கு 160 to 165, இதுவும் சேம் தான் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து குரூப் 4 எக்ஸாம்னா அந்தளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுலாம் வராது சரிங்களா. சரி, இதில் நீங்கள் பிஎஸ்டிமாக இருந்தீங்கனாலும் இதே ரேஞ்சில் தான் வரும். ஏன்னா குரூப் 4 வந்து 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே மேக்ஸிமம் 15 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து பிஎஸ்டிமாக தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுவே நீங்கள் குரூப் 2 எழுதுறீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் பிஎஸ்டிஎம்னா மேபி உங்களுக்கு சூப்பராக குறையும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கீங்க, நான் ஸ்டெனோ முடிச்சிருக்கேன், அப்போ நான் என்ன எவ்வளோ சேஃப் ஜோன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ எல்லாருக்குமே ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 168+ இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நார்மலாகவே ஜென்ரல் கேட்டகரிக்கு 168 கிடைக்கும். இதிலிருந்து +or-3 வச்சுக்கோங்க சரிங்களா. அதுவே பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 160 to 165 கிட்டே இருந்தீங்க, 62 கிடையாது 65, இதில் +or-3 வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி கேட்டகரிக்குமே 160 to 163 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு சூப்பராக கன்ஃபார்மாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஸோ அதே போல் பிசிஎம் 160+ இருந்தால் ஓகே. எஸ்சிஏ 158 to 160 இந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம் நம்ம ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் நிறைய பேர்லாம் படிக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ குரூப் 4 எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால்வாசிக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடித்தவங்களும் இருக்காங்க சரிங்களா. சரிங்க, இது ஃபாரஸ்ட் கார்டுக்கு எவ்வளோ வரும்னா இதே ரேஞ்சிலேருந்து ஒரு -5 எடுத்துக்கோங்க, -3 எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச் இருக்கும். உங்களுக்கு இதாக வரும், கட் ஆஃப் ஜோனாக வரும். ஸோ இன்னமும் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்காம நீங்கள் என்ன பண்ணுன்னா பெஸ்ட்டு குரூப் 2க்கு இந்த மார்க் இல்லைங்க எனக்கு இல்லை, நான் 150 தான் இருக்கேன், 155 தான் இருக்கேன், நான் பிசி கேட்டகரி 160 இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெட்டர் நீங்கள் குரூப் 2க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாமில் நமக்கு மெயின்ஸில் குரூப் 2க்கு ஒரு மெயின்ஸு, 2ஏக்கு ஒரு மெயின்ஸு. குரூப் 2 மெயின்ஸுக்கு நான் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி டீகோட் பண்ணியிருக்கேன், இதுக்கு 2ஏக்கும் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி டீகோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த குரூப் 2க்கு நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எப்படி எழுதுவீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுவீங்க, அதாவது நீங்கள் எழுதுவீங்க சரிங்களா. ஸோ எழுதுறது குரூப் 2ஏக்கு மெயின்ஸ் என்னென்னா அப்ஜெக்டிவ் டைப் எப்பயும் போல் வழக்கம் போல் நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்றை நம்ம வந்து ஷேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 2030 வேக்கன்சி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. 2030 வேக்கன்சி அப்படிங்கும்போது நம்ம குரூப் 2 எக்ஸாம் எழுதி மெயின்ஸ் எழுதி அதனுடைய ரிசல்ட் வரும்போது இந்த 2030 வேக்கன்சி அப்படிங்கிறது 2500 வேக்கன்சியாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1:10 அந்த ரேஷியோவில் எடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000+ மெம்பர்ஸ் வந்து மெயின்ஸுக்கு போவாங்க. ஸோ இதில் 2க்கு போகிறவங்க யார், 2ஏக்கு போகிறவங்க யார் அது அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து குரூப் 2ஏ நான் சொன்னது. இந்த பார்டர் மார்க்கில் இல்லாதவங்க பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த குரூப் 2க்கு படிச்சிடலாம் சரிங்களா. சரி, இப்போ இந்த பார்டர் மார்க்கில் இருக்கீங்க, நான் சொன்ன இந்த மார்க்கில் இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நீங்கள் ஒரு 2 மார்க் 2 மார்க் இப்போ 172 ஜென்ரலுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 170 இருக்கீங்க, 168 இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எப்படி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இப்போ குரூப் 4 வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6000+ வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த டைம் உங்களுக்கு ரிசல்ட் வர டைமில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 6500 வேக்கன்சின்னு வச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த பார்டர் மார்க் நான் சொன்ன சேஃப் ஜோன் மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க்குக்கு நீங்கள் 2-3 மார்க்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரூப் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அஸ் வெல் அஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணலாம். மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணிடலாம், நான் தான் +or-3ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மற்றவங்க எல்லாருமே நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. இதில் குரூப் 1 நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை 13 வருது, அதுக்கு எக்ஸாமினேஷன் வருது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த எக்ஸாம் இல்லாட்டாலும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் கண்டிப்பாக ஒன்றில் கிளியர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.